யுத்த வெற்றியின் பின்னர் மஹிந்த அரசாங்கம் நாட்டில் பிரிவினைவாதத்தினை அச்சமின்றி பரப்பியதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சுமத்தினார். எனினும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரிவினைவாதமற்ற ஒரு அரசாங்கமாக செயற்படுவதாகவும் அவர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், பிரிவினைவாதமற்ற மதவாதமற்ற மத்தியஸ்தமான ஒரு அரசாங்கமாகவே நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். பிரிவினைவாதத்தினை எவரும் அவர்களின் தேவைக்கேற்றவாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும். ரத்தம் சூடாகும் வரையில் பேசவும் முடியும். எல்லோருக்கும் தமது இனம் மதம் குறித்து பற்று இருக்கும். எனக்கு நான் சிங்களவன் என்ற பற்று இருப்பது போன்று தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது மரியாதை வைத்துள்ளேன். நாம் எல்லோரும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வதனால் இந்த மரியாதை ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 வருட காலமாக நாம் பிரிவினைவாதத்துக்குள் தள்ளப்பட்டு துன்பங்களை அனுபவித்தோம். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விடயங்களையும் நாம் கண்டோம். இந்த காலகட்டத்தில் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே யுத்தம் ஏற்படும் அளவுக்கு பிரிவினைவாதம் பரந்து விரிந்தது. தற்போது அந்த காலத்தினையும் முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை ஒன்றிணைத்து இலங்கையர்கள் என்ற நாமத்தின் கீழ் வாழும் ஒரு நிலைப்பாட்டில் நாம் அனைவரும் இருக்கிறோம். සිංහල දෙමළ මුස්ලිම් කියන ජනතා ජාතීන් තුනම ඒකරාශී කරගත්ත ශ්‍රී ලාංකීය ජාතියක් කියන තේමාව යටතේ අපි ඉස්සරහට යා යුතුයි කියන මතවාදය තමයි අපි සියලු දෙනා සිටිය යුත්තේ.